Hi students, happy morning to all. Today now going to start with new content 2.6 Geometry and locus of complex numbers. இதில் complex number circle பற்றி பார்க்க போகிறோம். So definition, a circle is defined as the locus of a point which moves in a plane such that its distance from a fixed point in that plane is always a constant. Okay, so the complex number circle பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ the fixed point is the center and the constant distance is the radius of the circle. Okay, you know already circle in analytic geometry. So complex number circle equation எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக சர்க்கிளுக்கு சென்டரு ரேடியஸு உங்களுக்கு தெரியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சென்டருடைய நேமு ரேடியஸோடைய நேமு என்னன்ட்டு பார்க்கலாம். ஒரு ஆர்கன் பிளேன் வச்சுக்கோ. இது ரியல் பார்ட், இமேஜினரி ஆக்சஸ், ரியல் ஆக்சஸ், இமேஜினரி ஆக்சஸ், ஆர்ஜின். ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. அதில் ஜென்ரலாக சர்க்கிளுடைய சென்டரை சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சி. ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சென்டரை வந்து இசட் நாட்டு டினோட் பண்ணுறாங்க. இசட் நாட் இஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இன் காம்ப்ளெக்ஸு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் மேலே ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் நம்ம பி எனி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இசட். ஓகேவா. ஸோ இந்த சென்டரையும் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிங்கனாக்கா வி கெட் ரேடியஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சென்டர் இஸ் இசட் நாட்டு, ரேடியஸ் இஸ் distance between z0 and z. z-க்கும் z0 உள்ள distance தான் radius சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ in complex number equation of a circle is modulus of z minus z0 equal to r. This is equation of a circle in complex number. So modulus of z minus z0 equal to r. இதில் z0 ன்றது center, r ன்றது radius. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சென்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் ஆக்சஸ், இமேஜினரி ஆக்சஸ் இருக்கட்டும். இது ஆர்ஜினு. ஸோ இதில் சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டுனாக்கா ஜென்ரலாக சர்க்கிளோடைய சென்டரை சின்னு டினோட் பண்ணுவோம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சர்க்கிளோடைய சென்டரை z0 டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் மேலே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எனி வேரியபிள் டினோட் பண்ணுவோம். இங்கே z டினோட் பண்ணிவிட்டு ரேடியஸ் மீன்ஸ் ஆர்ஜினையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணினாக்கா ரேடியஸ் வரும். ஸோ ரேடியஸ் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் z0 அண்ட் z0க்கு z உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ z0 இஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். Distance between z0 and z is radius. Okay, so equation of a circle in complex number is modulus of z minus z0 equal to r. இதான் equation of a circle. Equation of a circle in a complex number. Okay, so modulus of z minus z0 equal to r. இப்போ z0 ன்றது center, r ன்றது radius. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள். ஓகே, இப்போ சொன்னது அது ட்ராயிங்கில் எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம். அதே தான் இது டெஃபினேஷன் இது. ஸோ தி லாகஸ் ஆஃப் இசட் தட் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஈக்குவேஷன் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர், வேர் இசட் நாட் இஸ் எ ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் நம்ம சென்டர் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அண்ட் ஆர் இஸ் எ ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர் consist of all points z whose distance from z0 is r. z-க்கும் z0 உள்ள distance தான் radius r னு சொல்லுவோம். next therefore modulus of z minus z0 equal to r is the complex form of the equation of a circle. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு இன்சைடில் இருக்கா இல்லை அவுட் சைடில் இருக்கான்றதை எது மூலியம் செக் பண்ணுறதுனாக்கா பாயிண்ட் 1 இஸ் modulus of z minus z0 less than r,
represent the points interior of the circle. Second one is modulus of z minus z naught greater than or represent the points exterior of the circle. ஓகேவா, இப்போ ஒரு பாயிண்ட் சர்க்கிள் உள்ள இருக்கா இல்லை வெளியில் இருக்கான்ட்டு, இன்டீரியர் இருக்கா எக்ஸ்டீரியர் இருக்கா செக் பண்ணுறதுக்கு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் லெஸ் தென் ஆர் வந்துச்சுனாக்கா, லெஸ் தென் ஆர் ஆர் தான் கிரேட்டராக வந்துச்சுனாக்கா, இது வேல்யூ கம்மியாக வந்துச்சுனாக்கா பாயிண்ட்டு இன்டீரியரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் கிரேட்டர் தென் ஆர் இருந்துச்சுனாக்கா பாயிண்ட் வந்து எக்ஸ்டீரியரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நோட்டு z equal to x plus I is a complex number. So modulus of z equal to r naka z க்கு modulus எத்தனை root of x square plus y square வரும் equal to r. டூ சைடு ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கனாக்கா ரூட் கேன்சல் ஆகிடும், இங்கே r square ஆகிடும். ஸோ அப்போ x square plus y square equal to r square represent a circle center at the origin with the radius r units. ஓகேவா, ஸோ அப்போ x square plus y square equal to r square ஈக்குவேஷன் சர்க்கிள் தான் இது ஜென்ரலாக அனாலிட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் சென்டர் வந்து ஆர்ஜினாக இருக்கும்போது ஈக்குவேஷன் சர்க்கிள் சொல்லுவாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க 11th. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 1. இஃப் z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i equal to 1, show that the locus of z is real axis. Show பண்ணோம். So are the given, state the solution. The given is modulus of z minus 4i by z plus 4i equal to 1. So numerator denominator separate modulus apply பண்ணுங்க. So numerator தனியா modulus, denominator தனியா modulus. So modulus of z minus 4i by divided by modulus of z plus 4i equal to 1. So the denominator term equal remove பண்ணும்போது multiply ஆயிடும். So modulus of z minus 4i equal to 1 into this term modulus of z plus 4i. Okay, given z equal to x plus iy, z equal to x plus i கொஸ்டினில் கொடுத்துறாங்க. ஸோ z equal x plus i ன்றது இதில் அப்ளை பண்ணுங்க. z க்கு இடத்துல x plus i அப்ளை பண்ணுங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z க்கு x plus iy minus 4i equal to மாடுலஸ் ஆஃப் z க்கு x plus iy plus 4i. Okay, next grouping the real part and imaginary part. Real part is x is real part, to imaginary part take the I in common. So y minus 4 equal to modulus of this real part is x only real part, imaginary part is iy plus 4i. So take the I in common. So y plus 4. So take the modulus. Modulus எடுக்கணும். So modulus means square root of square the real part and imaginary part. Real part square பண்ணணும், imaginary part square பண்ணி add பண்ணணும். Real part is x only, so x square plus imaginary part is y minus 4. அப்போ y minus 4 the whole square equal to again modulus of x square plus y plus 4 the whole square. Two side modulus இருக்கு, modulus apply பண்ணியாச்சு. Next squaring on both sides. Squaring on both sides. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். ரெண்டு சைடு ஸ்கொயருக்கு பண்ணும்போது ரூட் கேன்சல். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b square, so 4 square equal to x square plus a plus b the whole square formula, so a square y square plus 2ab, 2 a க்கு y, b க்கு 4 plus b square, so 4 square. So simply this, so x square plus y square minus 2 4s are 8, 8y plus 16 equal to x square plus y square, 2 4s are 8 plus 8y
லாஸ்ட்டில் 4 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர் இஸ் 16. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன் சைடு மூவ் பண்ணிங்கனாக்கா, ஒரே சைடு மூவ் பண்ணிங்கனாக்கா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y ப்ளஸ் 16. இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிங்கனாக்கா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் 0 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் 0 minus 8y minus 8y. So minus 16y plus 16 minus 16 0 equal to 0. So y equal to 0. Y equal to 0. So y equal to 0 into equation of real axis. That's all. Next, question number 2. If z equal to x plus iy is a complex number such that im means imaginary part of 2z plus 1 by iz plus 1 equal to 0, show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அந்த டேர்மில் இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்து இதை ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐவை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கணும். இமேஜினரி பார்ட்னாக்கா ஐ பக்கத்தில் டேர்ம்ஸ் தான் இமேஜினரி பார்ட். அது மட்டும் எடுத்து சிம்பிளை பண்ணினாக்கா இந்த லோக்கஸ் ஆஃப் இசட் வந்துடும். வெரி ஈஸியான சம்மு. ஸோ லெட் இசட் ஈக்குவல் டு கிவன் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ கிவன் இஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1 equal to 0. ஸோ இதில் கிவனில் இசட்டோட வேல்யூ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்வை இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. இசட் பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் ஐஎம் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 இன்ட்டு இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 பை டினாமில் ஐ இசட் இருக்கு. ஸோ ஐ இன்ட்டு இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு சிம்பிளேஷன் பண்ணுவோம். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 2ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2x ப்ளஸ் ஐ 2y ப்ளஸ் 1 பை டினாமில் ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது ஐஎக்ஸ். நெக்ஸ்ட் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் வேல்யூ இஸ் மைனஸ் 1. ஸோ மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. ஸோ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு grouping the real part and imaginary part. So in numerator real part is 2x plus 1. I இல்லாத term real part. So 2x plus 1. So 2x plus 1 plus imaginary part is I 2y by the denominator is real part is minus y plus 1. Suppose 1 minus y போடலாம். So 1 minus y plus imaginary part is I x equal to 0. Next bracket உள்ள termsல denominator-உடைய conjugate-ஆல numerator denominator multiply பண்ணி simplify பண்ணோம். denominator-உடைய conjugate-ஆல numerator denominator multiply பண்ணி simplify பண்ணோம். So imaginary part of so 2x plus 1 into plus I 2y by denominator is 1 minus y plus ix into denominator உடைய conjugate. So plus ix இருக்கு, அப்போ மைனஸ் போடணும். அப்போ 1 minus y minus ix by 1 minus y minus ix இதான் அதனுடைய conjugate equal to 0. ஓகே, ஸோ டினாமினேட்டருடைய கான்ஜுகேட் இது. ஓகேங்களா, ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் சைன் மாற்றிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிகேஷன். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சாலே போதும். ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 2x plus 1 into 1 minus y 2x plus 1 into ix. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2x plus 1 into 1 minus y 2x plus 1 into 1 minus y. Next 2x plus 1 into minus ix. So அப்போ minus ix into 2x plus 1. ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் தான் வேணும். ஐயர் டேர்ம்ஸ் மட்டும் வந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு I 2y எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. I 2y into 1 minus y. ஸோ ப்ளஸ் I 2y into 1 minus y. நெக்ஸ்ட்டு
I 2y into minus ix. So plus into minus தான் போடணும் minus plus into minus next I into I square வரும் I into I square வேலை இருந்து minus 1 so அப்போ அங்கே plus ஆகிடும் ஓகேங்களா next 2y into x 2xy வரும் so 2xy போட்டுருவோம் so multiply பண்ணிச்சு by the denominator எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா a plus b into a minus b ஃபார்மில் இருக்கு a plus b into a minus b ஃபார்ம் so a square minus b square ஃபார்ம் so 1 minus y whole square minus ix the whole square okay so bracket உள்ள real part தானே imaginary part தானே பிரிச்சிருவோம் so imaginary part of so இதெல்லாம் I இல்லாத டைம் பாருங்க 2x plus 1 1 minus y அதுபோல் லாஸ்ட் டைம் பாருங்க 2xy ன்னு இருக்கு ஸோ அதெல்லாம் ரியல் பார்ட் ஸோ அப்போ 2x plus 1 into 1 minus y அப்புறம் plus 2xy இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரியல் பார்ட் I இரு டைம் வந்து இமேஜினரி பார்ட் அப்போ I இரு டைம் பாருங்க இந்த 2 டைம்ஸ் ப்ளஸ் I வெளியே எடுத்தீங்கன்னாக்கா மைனஸ் x into 2x plus 1 next plus 2y into 1 minus y 1 minus y ஓகேங்களா so by the denominator a square minus b square form அப்போ 1 minus y the whole square so I square னா minus 1 வரும் so already minus இருக்கு அப்போ plus ஆகிடும் plus x square வரும் ஓகேவா ஸோ ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணோம் ஈக்குவல் டு 0 ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் ரியல் பார்ட் தனியாக குரூப் பண்ணியாச்சு இமேஜினரி பார்ட் தனியாக குரூப் பண்ணியாச்சு இப்போ கொஸ்டினில் அவுட்டரில் என்ன இருக்கு பாருங்க இமேஜினரி பார்ட் மட்டும்தான் வேணும் அப்போ இமேஜினரி பார்ட்னாக்கா ஐ பக்கத்தில் டைமு இமேஜினரி பார்ட்டு ஐ பக்கத்தில் டைம் இமேஜினரி பார்ட்டு ஸோ இது இமேஜினரி பார்ட் அது மட்டும் வெளியே எடுத்துக்கணும் பை த டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கு காமனு ரியல் பார்ட்டுக்கும் காமனு இமேஜினரி பார்ட்டும் காமன் அப்போ அவுட்டரில் இமேஜினரி பார்ட் தான் நம்ம கேட்குறாங்க ஸோ இமேஜினரி பார்ட் மட்டும் தனியாக வெளியே எடுக்கிறீங்க ஸோ இமேஜினரி பார்ட் இப்போ இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கு பாருங்க மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய் by 1 minus y the whole square plus x square equal to 0 அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க ஈக்குவல் 0 ஸோ இமேஜினரி பார்ட் மட்டும் தனியாக எடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா லோகஸ் ஆஃப் இசட் கிடச்சி நம்மளுக்கு ஸோ இந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸ் அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினா 0 ஆகிடும் இந்த டேர்ம்ஸ் அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா 0 ஆகிடும் ஸோ அப்போ மைனஸ் ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x ப்ளஸ் 1 plus 2y into 1 minus y equal to 0 so இது simplification பண்ணுங்க so minus x அல உள்ள multiply பண்ணுங்க bracket terms so minus x into 2x minus 2x square minus x into 1 minus x next 2y அல multiplication plus 2y plus into minus minus 2y into y 2y square equal to 0 so ஆறா arrange பண்ணிங்க x square term y square term x term y term so first x square term minus 2x square next y square term minus 2y square next x term minus x plus y term 2y equal to 0 so throughout minus ஆல் multiply பண்ணுங்க multiply by minus sign ஆல் throughout multiply பண்ணினாக்கா so minus term plus term ஆடு plus term minus term throughout minus ஆல் multiplication so we get 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 this is locus of z that's all in showed next question number 3 obtain the Cartesian form of the locus of z equal to x plus iy in each of the following cases okay va first formula given a real part of iz whole square equal to 3 okay va so இதுல z equal to x plus iy apply பண்ணி simplify பண்ணிட்டு real part மட்டும் எடுத்துனோம் so solution so real part of I z க்கு x plus i கொடுத்துறாங்க z க்கு x plus i இதில் அப்ளை பண்ணணும் ஸோ அப்போ ரியல் பார்ட் ஆஃப்
I into Z க்கு x plus IY ஓகேங்களா ஸோ I into Z இருக்கு அப்போ I into Z க்கு x plus IY whole square equal to 3 ஓகேவா ஸோ next step real part of I ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா IX I into I square ஆகிடும் ஸோ மைனஸ் I square வேல்யூ -1 ஸோ -y whole square equal to 3 ஓகேவா ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க இந்த பிராக்கெட் உள்ள ஸ்கொயருக்கு உள்ள தான் இந்த ரியல் பார்ட் ஆஃப் இருக்கு அப்போ இதில் ரியல் பார்ட் எதுனாக்கா -y தான் ரியல் பார்ட் அப்போ ரியல் பார்ட்டை எடுத்து ஸ்கொயர் பண்ணி 3 ஈக்குவல் பண்ணணும் இந்த பிராக்கெட் உள்ள இருக்கிற ரியல் பார்ட் எது ரியல் பார்ட் I இல்லாத டைம் தான் ரியல் பார்ட் ஸோ I இல்லாத டைம் மீன்ஸ் -y தான் ரியல் பார்ட் அப்போ இந்த ரியல் பார்ட்டை எடுத்து அதுக்கு ஸ்கொயர் பண்ணி 3 ஈக்குவல் பண்ணணும் IXன்றது இமேஜினரி பார்ட் அது நம்மளுக்கு தேவையில்லை வெளியிலனா ரியல் ஆரினா ரியல் அப்போ இதில் 2 டேர்மில் எது ரியல்னாக்கா -y ஸோ அப்போ -y எடுத்து ரியல் பார்ட் எடுத்து அது ஸ்கொயர் பண்ணி 3 ஈக்குவல் பண்ணணும் ஸோ -y ஸ்கொயர்னாக்கா ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 next second Roman letter third sum second Roman letter IM imaginary part of 1 minus I into Z plus 1 equal to 0 ஓகேவா இதில் இமேஜினரி பார்ட் எடுத்து 0 ஈக்குவல் பண்ணோம் ஸோ Z equal to x plus IY தெரியும் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க ஸோ Z equal to x plus IY இதில் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 minus I into Z க்கு x plus IY plus 1 equal to 0 Z இடத்துல x plus y அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஸோ 2 bracket டைம்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 1 into x 1 into IY ஸோ அப்போ x plus IY வந்துடும் நெக்ஸ்ட் மைனஸ் I ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க மைனஸ் I into x மைனஸ் IX ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் I into I ஸ்கொயர் I into I ஸ்கொயர் வேல்யூ இஸ் -1 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிடும் பிளஸ் y ஆயிடும் y நெக்ஸ்ட் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட் டேர்ம்ல ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட்டை குரூப் பண்ணுங்க ரியல் பார்ட் இஸ் x y 1 இப்போ x plus y plus 1 இஸ் ரியல் பார்ட் I இல்லாத டைம் ரியல் பார்ட் I இருக்க டைம் இமேஜினரி பார்ட் அப்போ I இருக்க டைம் பார்த்தா 2 டைம் இருக்கு ஸோ I காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா ஸோ y minus x ஈக்குவல் டு 0 ஸோ கொஸ்டினில் என்ன பார்ட் எடுக்க சொல்கிறாங்கனாக்கா வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம்னாக்கா இமேஜினரி பார்ட் எடுக்கணும் இது பிராக்கெட் உள்ள இமேஜினரி பார்ட் இஸ் I பக்கத்தில் தான் இமேஜினரி பார்ட்டு ஸோ இமேஜினரி பார்ட் இஸ் y minus x ஸோ y minus x equal to 0 ஸோ இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்து 0 ஈக்குவல் பண்ணுறீங்க ஸோ y minus x equal to 0 ஸோ y equal to x or x equal to y or x equal to y this is Cartesian form that's all next third question la Roman letter 3 so Cartesian form கேக்குறாங்க so solution z equal to x plus iy ன்றது क्वेश्चन கொடுத்துறாங்க so z equal to x plus iy ன்றது क्वेश्चनல அப்ளை பண்ண போறீங்க z இடத்துல so modulus of z க்கு x plus iy plus I equal to modulus of z க்கு x plus iy minus 1 okay next real part தானே imaginary part தானே group பண்ணீங்க real part is x only real part plus imaginary part பார்த்தீங்கன்னாக்கா iy plus I ன்னு இருக்கு ஸோ ஐயை காமனாக வெளியே எடுத்தனாக்கா y plus 1 வந்துடும் ஸோ ஈக்குவல் டு அட் த சேம் ரியல் பார்ட் இஸ் x only real part x minus 1 is real part imaginary part is iy only imaginary part so plus iy ஓகேங்களா ஸோ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக குரூப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மாடுலஸ் எடுக்கணும் ஸோ மாடுலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும் அதான் மாடுலஸ் ஸோ ரியல் பார்ட் இஸ் எக்ஸ் ஒன்லி ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் imaginary part is y plus 1 so y plus 1 the whole square equal to again right hand side take the modulus so square root of real part is x minus 1 square plus imaginary part is y square so squaring on both sides என்ன square root cancel பண்ணனும் squaring on both sides ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் கேன்சல் ஆகிடும் ரெண்டு சைடு ரூட் கேன்சல் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் கேன்சல் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு
x minus 1 the whole square plus y square. Next is simplify பண்ணினாக்கா Cartesian form கிடைச்சிரும் உங்களுக்கு. So simply it is x square plus a plus b the whole square formula. So a square. So y square plus 2ab 2ab அப்போ 2y plus b square 1 square 1 ஆயிடும் equal to inside a minus b whole square formula. So a square அப்போ x square minus 2ab 2ab அப்போ 2x plus b square 1 square 1 plus y square. Next எல்லாத்தையும் one side கொண்டு வாங்க ஒரே சைடு கொண்டு வந்தனா x square plus y square plus 2y plus 1 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 1 minus y square equal to 0. So plus x square minus x will cancel plus y square minus y cancel 0. Next x time 2x only. So 2x. Next y time 2y plus 2y constant plus 1 minus 1 0 equal to 0. So take 2 in common. 2 common வெளியே எடுத்தீனாக்கா x plus y equal to 0. So இந்த 2 answer மூவ் பண்ணி 0 ஆகிடும். So x plus y equal to 0. This is Cartesian form. Next to Roman letter 4 z bar equal to z inverse கொடுத்துறாங்க. So solution. So z bar equal to z inverse எப்படி ரைட் பண்ணலாம் 1 by z ரைட் பண்ணலாம். பவரில் மைனஸ் வந்தாக்கா 1 by ரைட் பண்ணால் பவர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த z இன்சைடு வந்துடும். ஸோ z இன்ட்டு z பார் ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது z இன்ட்டு z பார்ன்றது எதுலேருந்து வந்துட்டுனாக்கா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் தான் z இன்ட்டு z பாராக நம்ம ரைட் பண்ணியிருப்போம் பை ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. ஸோ அதனால் z இன்ட்டு z பாரை மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ரைட் பண்ணலாம் ஈக்குவல் டு 1. ஓகேவா. ஸோ புட் எக்ஸ் இசட் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்றது கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் இது மாடுலஸ் எடுத்து அதுக்கு ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் வந்துடும். ஸோ மாடுலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அது ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஈக்குவல் டு 1. ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ x square plus y square equal to 1. This is Cartesian form. Next question number 4. Show that the following equations represent a circle. Find its center and radius. கொடுத்துற அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வந்து சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா. இன் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். ஓகேவா. ஸோ அதை ஃபார்ம் வச்சுட்டு கம்பேர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது 1 வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு இதில் z நாட் இஸ் சென்டர், ஆர் இஸ் radius. z நாட்ன்றது சென்டரு, ஆர்ன்றது ரேடியஸ். அப்போ z நாட் பிளேஸில் என்ன வருதோ அது சென்டரு, இந்த ஆர் பிளேஸில் என்ன நம்பர் வருதோ அது ரேடியஸ். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொஸ்டின் கொடுத்துருவோம் பாருங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 மைனஸ் ஐ ஈக்குவல் டு 3. ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக கம்பேர் பண்ணதில் இது ஆல்ட்ரு பண்ணோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z 2 டேர்ம் இருக்குது. ஸோ 2 டேர்ம்னா மைனஸ் காமன் வெளியிடுங்க. மைனஸ் காமன் வெளியிடுனாக்கா ப்ளஸ் 2 ஆகிடும் ப்ளஸ் ஐ ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 3. நம்பர் 2ன்னு வச்சுங்க. ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ணி சென்டர் அண்ட் ரேடியஸை ரைட் பண்ணலாம். z நாட்டுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள். z நாட் நேராக என்ன இருக்கு பாருங்கள் 2 ப்ளஸ் ஐன்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் சென்டர். ஆருக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள் 3 இருக்குது. ஸோ ரேடியஸ் இஸ் 3. ஓகே. சென்டர் இஸ் 2 plus I, radius is 3. That's all. ஓகேங்களா. ஸோ மைனஸ்ன்றது காமன், இது ஃபார்முலாவில் இருக்கிறது. ஸோ மைனஸோட ரைட் பண்ணக்கூடாது. ஸோ 2 plus I is z நாட் is 2 plus I is center, radius is 3. Next second Roman letter
modulus of 2z plus 2 minus 4i equal to 2ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காமனாக ஏதாவது டேர்ம்ஸ் எடுக்கும்போது தான் எடுத்துடலாம். காமனாக 2 காமனாக இருக்குது. ஸோ காமனாக 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ modulus of 2z plus 2 minus 4i equal to 2. ஸோ அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துனாக்கா z plus 1 minus 2iன்னு வரும் equal to 2. ஸோ இந்த 2 ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகிடும். ஸோ modulus of z plus 1 minus 2y equal to 2 by 2. இப்போ 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா modulus of z plus 1 minus 2y equal to 1. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் modulus of z minus z not equal to r. அப்போ z minus z not வரணும். அப்போ z minus வரணுங்க. ஸோ அங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் z மைனஸ் பண்ணினாக்கா இந்த 1 வந்து மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் 2 ப்ளஸ் 2i ஆகிடும். இந்த ஃபார்ம் கொண்டு வரணும். எந்த ஃபார்ம்னாக்கா modulus of z minus z not ஃபார்ம் கொண்டு வரணும். அது பாருங்கள் z மைனஸ் இது z not. ஸோ அப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2i. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் கொண்டு வரும். ஸோ இது 1ன்னு வச்சுங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா z மைனஸ் z not ஈக்குவல் டு r. இது நம்பர் 2ன்னு வச்சுங்க. சர்க்கிள் ஈக்குவேஷன் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ 2 கம்பேர் பண்ணுங்கள். z நாட்ன்றது தான் சென்டர்னு நம்ம சொன்னோம். அப்போ z நாட் நேராக என்ன பாருங்க. ஸோ z நாட் இஸ் சென்டர். ஸோ சென்டர் இஸ் -1 plus 2i. ரேடியஸ் இஸ் ஆர்க்கு நேராக என்ன இருப்பார் 1. நெக்ஸ்ட் ரோல் நாட் 3. modulus of 3z minus 6 plus 12i equal to 8. ஸோ சொல்யூஷன் இதுலேயும் காமனாக எடுக்கலாம். காமனாக 3 எடுக்கலாம். ஸோ modulus of 3z minus 6 plus 12i equal to 8. இல்லை 3 டேர்ம்ஸ்லையும் 3 காமனாக வெளியே எடுக்கலாம். 3 காமனாக வெளியே எடுத்தினாக்கா ஸோ z minus 2 plus 4i equal to 8. இல்லை 3 காமனாக z இருக்கும். 3 காமனாக 2 டைம்ஸ் இருக்கும். 3 காமனாக 4 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினா டிவைடட் பை ஆகிடும். ஸோ modulus of z minus 2 plus 4i equal to 8 by 3. ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபார்ம் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா modulus of z minus z not equal to r. அப்போ z minus z not இது. ஸோ அப்போ அதில் மைனஸ் காமனாக வெளியே எடுக்கணும். ஏன்னா 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ modulus of z மைனஸ் காமனாக வெளியே எடுத்துனாக்கா இந்த 2 வந்து ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 4 ஆகிடும். மைனஸ் காமனாக வெளியே எடுத்துச்சு ஈக்குவல் டு 8 by 3. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள் z மைனஸ் z not. மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4i. ஓகேங்களா? ஸோ இது 1ன்னு வச்சுங்க. சர்க்கிள் ஈக்குவேஷன் z மைனஸ் z not ஈக்குவல் டு r. நம்பர் 2ன்னு வச்சுங்க. அப்புறம் 1 2 கம்பேர் பண்ணுங்கள். z நாட்டுக்கு நேராக இருக்கிறது தான் சர்க்கிள். இது சர்க்கிளோடைய சென்டர். ஸோ சென்டர் இஸ் 2 minus 4i. ரேடியஸ் இஸ் 8 by 3. That's all. Next question number 5. Obtain the Cartesian equation for the locus of z equal to x plus iy in each of the following cases. First form letter modulus of z minus 4 equal 16. ஓகேவா? கார்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. சர்க்கிளோடைய கார்டீசியன் ஈக்குவேஷனு. ஸோ z equal to x plus iy given கொடுத்துறாங்க. ஸோ z இருக்கிற இடத்துல x plus iy சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ modulus of z minus 4 equal to 16. ஸோ modulus of z-க்கு x plus iy சப்ஸ்டிட் பண்ணுங்க. modulus of z minus 4 equal to 16. ஸோ modulus of z-க்கு x plus iy minus 4 equal to 16. ஸோ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக குரூப் பண்ணிங்க. ரியல் பார்ட் இஸ் x minus 4. ஸோ அப்போ x minus 4 plus iy equal to 16. ஸோ modulus எடுக்கணும். நெக்ஸ்ட் modulus. ஸோ modulusக்கு ஸ்கொயர் ரூட்டாக போட்டு ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். ரியல் பார்ட் இஸ் x minus 4 square plus imaginary part is y square equal to 16. So root cancel பண்றது squaring on both sides. So squaring on both sides
ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா ரூட் கேன்சல் ஆகிடும். இந்த சைடு 16 ஸ்கொயர் 256 ஆகிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 256. ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா a ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அப்போ 2a எக்ஸ் பிக்கு 4 ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 256. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ் 2x இன்ட்டு 4 இருக்குது. ஸோ 8 மைனஸ் 8x ப்ளஸ் 4 ஸ்கொயர் இஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 256 அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் 256 ஈக்குவல் டு 0. ஸோ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுங்கள். இன் சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி இருக்குனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx எக்ஸ் டைம் மைனஸ் 8x ப்ளஸ் 2fy ஒய் டைம். ஸோ ஒய் டைமே இல்லை. ஸோ அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்ன பாருங்க கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் என்ன பாருங்க 16 மைனஸ் 256. ஸோ ஒய் டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 16 மைனஸ் 256. ஸோ செப்பரேட் பண்ணிங்கனாக்கா டிஃப்ரெண்ட் சைனு. ஸோ செப்பரேட் பண்ணிங்கனாக்கா மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள். திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்தில் செகண்ட் ரோம் லெட்டர் மாலஸ் ஆஃப் z மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இருக்குது. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் அண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் iy அப்ளை பண்ணோம். ஸோ கொஸ்டின் இஸ் மாலஸ் ஆஃப் z மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் மாலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ z பிளேஸுக்கு எக்ஸ் ப்ளஸ் iy அப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ zக்கு எக்ஸ் ப்ளஸ் iy மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணினாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட்டு ரியல் பார்ட் தானே இமேஜினரி பார்ட் தானே குரூப் பண்ணிக்கலாம். ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் எக்ஸ் minus 4. So, அப்போ x minus 4 is real part plus imaginary part is iy square minus real part is x minus 1. So, x minus 1 is real part plus iy square equal to 16. So, next modulus எடுக்கணும். modulus. So, next taking modulus. Okay, modulus means square root of square the real part and imaginary parts. Real part is x minus 4. So, x minus 4 whole square plus imaginary part is y square the whole square. Okay, modulus க்கு மேல ஸ்கொயர் இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்கொயர் மைனஸ் அகைன் மாடுலஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட் ஸ்கொயர் the root cancel, square root cancel. So remaining x minus 4 whole square plus y square minus of x minus 1 the whole square plus y square equal to 16. Next apply the a minus b whole square formula. So x minus 4 the whole square, a minus whole square formula. So a square minus 2ab plus b square. So x square minus 2a க்கு x, b க்கு 4 plus b square is 4 plus 4 square plus y square minus of next again apply the a minus whole square formula. So a square x square minus 2x into 1 plus 1 square plus y square equal to 16. Next is simply this. So x square minus multiply this 2 into x, 2x into 4 minus 8x plus 4 square is 16 plus y square minus of x square minus 2 into x, 2x into 1 minus 2x plus 1 square is 1 plus y square equal to 16.
Next, remove the bracket. So x square minus 8x plus 16 plus y square. Minus apply பண்ணினாக்க இந்த bracket termக்கு sign changes ஆயிடும். So minus apply பண்ணினாக்க minus x square plus 2x minus 1 minus y square equal to 16. Okay. So plus x square minus x cancel, plus y square minus y square cancel. Next x term is minus 8x and plus 2x. So different sign, separate them, minus 6x. Next no y term illa. Next constant is 16 plus minus 1. So separate them, plus 15 equal to 16. So minus 6x plus 15. So equal on the side 16 move paninaka minus 16 equal to 0. So minus 6x, separate them, minus 1 equal to 0. So plus 15 minus 16. So separate panna minus 1. Okay ba? So throughout minus all multiply paninaka 6x plus 1 equal to 0. This is equation of the circle. That's all. I student, today homework sums. Example 2.19. Show that modulus of 3z minus 5 plus I equal to 4. Represent a circle and find its center and radius. Okay. This some model exercise work up பண்ணிருக்கோம். Next example 2.20. Show that modulus of z plus 2 minus I less than 2 represent interior points of a circle. Find its center and radius. Okay va? Next example 2.21. Obtain the Cartesian form of the locus of z in each of the following cases. First form that is modulus of z equal to modulus of z minus I. Second form that is modulus of 2z minus 3 minus I equal to 3. Thank you, students.